இதுவரை இல்ல தொடர், இதுவரை இல்ல. ஒரே ஒரு தொகுதி முந்தி கொண்டிருக்கிறது ஈரோடு. வேற எங்கேயும் இல்ல, வாய்ப்பே இல்ல. ரேடாரத்தன கூட இல்ல. பிஜேபிங்களா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஜனநாயக படி தேர்தல் நடந்தால் இந்த திமுக மிகப்பெரிய அஜெண்டா வைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம இருந்தா நிச்சயமா பாஜக 5 இடத்தில் முந்துகின்ற வாய்ப்பு இருக்கு. கோவை, நீலகிரி, திருநெல்வேலி, தேனி, ராமநாடு போன்ற பகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்க வேண்டாம் பாருங்க. அதாவது இப்படி கொடுத்தா அப்படி சொல்லுவீங்க, இப்படி சொல்லுவீங்க. இருக்கிற கலையத்தை சொன்னா இதுக்கு மேல ஒரு தமிழை என்னையா ஆய்வு பண்ண முடியும்? இதுக்கு மேல ஏதாவது நீங்க எல்லாம் பாருங்க. இது ஏன் விளக்குறேன்னா, அதிமுக தலைமையில பெரிய கூட்டணி இல்ல, பாஜக தலைமையில கூட்டணி பெருசா இருக்கு. அப்புறம் வந்து நீங்க திமுக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடைபெற போர். அப்படின்ற போது மாநில அரசு பாஜகவும் திமுக நடக்கிற போர். அப்படின்ற போது அவர்களுக்கு யார் ஆதரவு எதிர்ப்பு இருக்கின்ற விஷயம் தான் நீங்க பார்க்கணும். அதுக்கு பாஜக ஆதரவு பார்வையில பார்த்தா உங்க பார்வைக்காக விளக்கம் கொடுக்குறேன். வலிமை என்பதை விட நிறைய இடங்களில் வாக்களிக்க வாக்காளர்கள் உருவாயிருக்காங்க. அது மட்டும் தெரிய வருது. எந்த அளவுக்கு வருகின்றதா அந்த தேர்தல் பெரிய சவாலான தேர்தல். சொல்வதை விட வருகிற பாரம்பரியத்தில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக இல்ல, அதை விளக்காத, அதை விளக்குறேன். அதாவது நடுவண் அரசு மத்திய அரசு சொல்றதுல அது ஒரு பக்கம் போட்டோம். திமுகக்கும் பாஜகவுக்கும் நடைபெற தேர்தலாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா இதுல 3வது இடத்துல தான் அதிமுக இடங்களை வர வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்தவரை மத்தியிலே நடுவண் நாடாளுமன்ற இருப்பதனால இங்க இருக்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டியா தான் மக்கள் கருதப்படுறாங்க. இதுதான் இந்த விளக்கம் தான், வேற என்ன அப்படி நான் பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி இல்ல, சரியா? உங்க பார்வையை மாற்றிக்கொண்ட சிறப்பு. அன்புடைய ஊடகவியல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எந்த கூட்டணி எத்தனை இடங்களை பிடிக்கும் என்று பார்க்கிற போது திமுக தலைமையிலான கூட்டணி 43 39% வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி 16 20% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜக தலைமையிலான கூட்டணி 18 52% வாக்குகளும் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் தேர்தல் நெருங்குகிற போது 24.6% வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் இப்போது 6.84, தேர்தலில் 12.2% வாய்ப்பு நோக்கி இருக்கிறது. பிற இப்போது நோட்டா எல்லாம் சேர்க்கிற போது 2.54, தேர்தல் முடிவு நோக்கி வருகிற போது 4% இருக்கிறது. அதுக்கு அடுத்து எந்த கூட்டணி எத்தனை சீட்டுகளை பிடிக்கின்ற பார்க்கிற போது திமுக தலைமையிலான கூட்டணி 30-34 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு தொகுதியில் முந்தி கொண்டிருக்கிறது. வெற்றி வாய்ப்பு மாறலாம், எப்படினாலும் சூழ்நிலை அமையும் ஒரு தொகுதி. பாஜக தலைமையிலான கூட்டணி 5 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இப்போது இருக்கிறது.